அண்மை செய்தி. குற்றம் சாட்டப்பட்டாலே வீடுகளை இடிப்பீர்களா என காவல்துறைக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. புல்டோசரால் வீடுகள் இடிக்கப்பட்டது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த கேள்வியை காவல்துறை முன்பு கேட்டிருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்டாலே வீடுகளை இடிப்பீர்களா என காவல்துறைக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். புல்டோசர்கள் வைத்து வீடுகளை இடிக்கும் விவகாரத்தில் நாடு முழுவதும் ஒரு சட்டம் இயற்றப்படும் எனவும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வரப்பட்ட புகார்களை அடுத்து உச்சநீதிமன்றம் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் குற்றவாளிகளின் வீடுகள் இடிக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் நாடு முழுவதும் நடைபெற்றன. இது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் இத்தகைய கருத்தை தெரிவித்திருக்கின்றது. விவரங்களோடு செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், எது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் இத்தகைய கருத்தை தெரிவித்திருக்கிறது? மேலும் இந்த வழக்கின் விவரம் என்ன? ராஜஸ்தானை சேர்ந்த ரஷீத் கான், மத்திய பிரதேசத்தை சார்ந்த முகமது உசைன் ஆகிய இருவர் சார்பாகத்தான் உச்சநீதிமன்றத்தில் மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த இருவரது வீடுகளும் சம்பந்தப்பட்ட காவல்துறையினரால் புல்டோசர்கள் கொண்டு இடித்து நொறுக்கப்பட்டிருந்தது. காரணம், இவர்கள் இருவருமே வெவ்வேறு விதமான வழக்குகளில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஹரியானா என்று தொடர்ந்து வட மாநிலங்களில் புல்டோசர்கள் கொண்டு குற்றம் சாட்டப்படக்கூடிய நபர்களுக்கு தொடர்புடைய வீடுகள், அவர்களுடைய இடங்கள் இடித்து நொறுக்கப்படுவது என்பது தொடர்கதையாகவே இருந்து வருகிறது. புல்டோசர் ஜஸ்டிஸ் என்ற பெயரிலேயே இது அழைக்கப்பட்டு வருவதையும் நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றுதான் இந்த இருவர் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதி PR கவாய் மற்றும் KV விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விரிவாக விசாரிக்கப்பட்டது. அப்போது ஒருவர் தனிப்பட்ட நபர் ஒரு குறிப்பிட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபராக கண்டறியப்படுகின்றார். ஆனால் அதற்காக அவருடைய வீட்டையும் அவருக்கு சொந்தமான இடங்களையும் நீங்கள் எப்படி உடனடியாக இடிப்பீர்கள், அதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது போன்ற கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பினார்கள். அது மட்டுமில்லாமல் இது மாதிரியான இடிப்பு நடவடிக்கைகளுக்கு ஒரு முறையான வழிகாட்டு நெறிமுறைகளை நாங்கள் உருவாக்க விரும்புகிறோம் என்ற விஷயத்தையும் கூறினார்கள். அதில் சம்பந்தப்பட்ட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த வழக்கறிஞர்கள் கூறும்போது இவை அனைத்தும் என்க்ரோச்மெண்ட், அபகரிக்கப்பட்ட நிலங்களாக இருப்பது கண்டறியப்படுவதால் தான் நாங்கள் இடித்து நொறுக்குகிறோம். ஒருவரை கைது செய்யும் பொழுது அவர் சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் பின்புலத்தை புலனாய்வு செய்யும் பொழுது அவர் இப்படியான குற்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார், இடங்களை அபகரித்திருக்கிறார் போன்ற விஷயங்களின் அடிப்படையில் தான் இடிக்கிறோம் போன்ற விஷயங்களை எல்லாம் கூறினார்கள். எனினும் இந்த விவகாரத்தில் விரிவான உத்தரவு பின்னர் பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வீடுகள் புல்டோசரால் இடிக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டாலே வீடுகளை இடிப்பீர்களா என காவல்துறைக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பான வழக்கின் பின்னணி குறித்தும் உச்சநீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்களையும் செய்தியாளர் நிரஞ்சன் பகிர கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன்.